சிறையிருப்பின் கூட்டத்தில் பார்க்கறதற்கு எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல நின்று கர்த்தர் நமக்கு கிருபையாய் சுத்திகரிக்கிறதற்காக நம்மளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் பாவத்துக்குள்ளாக சென்று ஒருவனும் கூட நல்லவன் இல்லை என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு செகண்ட் சான்ஸ், அதிகமாக சான்சஸ் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? நம்மளை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த தினத்தில் 2 காரியங்களை நம்ம பைபிள்லேருந்து வாசித்து நம்ம அதற்காக ஜெபித்து அடுத்த நம்ம முதலாவது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். இதில் நாகமானை குறித்து நம்ம பார்க்கிறோம். நாகமான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிய ராஜா. சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவனாக இருக்கிறார். அந்த நாகமானுக்கு என்ன வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல ஒரு குஷ்டரோகம் வருது. அந்த குஷ்டரோகம் கொடுமையானது. நமக்கெல்லாம் திடீர்னு கொசு கடிச்சாலே என்ன அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி போல இருக்கும். ஆனால் அந்த குஷ்டரோகம் பாருங்க, அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. அவ்வளோ பெரிய கொடிய வியாதி. அந்த ஒரு படை தலைவனாக இருக்கிற அவனுக்கு கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய வியாதியை கொடுத்திருக்கிறார், அந்த குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் சரியாகணும் அப்படின்னு நாகமான் என்ன பண்றாரு? நிறைய பிரயாசம் எடுத்திருப்பார் அவருடைய தேசத்துல. ஆனா அது சரியாகலை. அப்பொழுது அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பெண்மணி சொல்றாங்க, எங்களோட இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவர் இதை சரி பண்ணுவாரு. அப்ப நாகமான் என்ன பண்றாரு? தேசத்தை விட்டு தேசம் கடந்து வந்து புறப்பட்டு எலிசாவினுடைய வாசல்ல வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. எதற்காக? தன்னுடைய சரீரம் சுத்திகரிக்கப்படணும். அவருக்கு வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா அந்த குஷ்டரோகம் சரியாகணும். அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு தான் எலியாவை தேடி அவர் வந்திருக்கிறாரு. 10வது வசனத்துல பாருங்க, எலிசா ஆள் அனுப்பி யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். எலிசா சொல்லுகிற காரியம் பாருங்க, அவர் டைரக்டா போய் அவரை பார்க்கல, நாகமான போய் ரிசீவ் பண்ணல. ஆனா தன்னுடைய ஆளை அனுப்பி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, யோர்தானில் 7 தரம் ஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். அந்த நாகமான் வந்து ஒரே காரியம், அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் சுத்தமாகணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். அதை தான் இங்க எலிசாவும் சொல்றாரு, நீ இந்த யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்திருச்சனா நீ என்ன பண்ணிருவ? சுஸ்தமாயிருவ. இந்த குணம், இந்த சரீரத்துல இருக்கிற இந்த குஷ்டரோகம் மாறி போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 11வது வசனத்துல பாருங்க, அந்த நாகமானுக்கு கடும் கோபம் வருகிறது. கோபத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அவருக்கு கோபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு பெரிய படைத்தலைவன், என்ன போய் இப்படி நின்று ரிசீவ் பண்றீங்களே, நீங்க எலிசா நீங்க வந்து எனக்கு வந்து இந்த குஷ்டரோகத்தை ஏசப்பா கிட்ட வேண்டுதல் செஞ்சு அதை சரியாக்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேனே அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு தேவையா இருக்கிற அந்த சுத்திகரிப்பு அவருக்கு இருக்குது, கண்ணு முன்னாடியே இருக்குது. ஆனா அந்த குணம், அந்த கடும் கோபம், அந்த ஜென்ம சுவாபம் அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியல. பாருங்களேன், அவர்னால அந்த சுத்திகரிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியல. இதே போல நம்ம அனைவரும் நிறைய இடங்கள்ல கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய குணங்கள், ஜென்ம சுபாவங்கள்லாம் நம்மளால மாற்றிக்கொள்ள முடியல. அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக என்ன பண்றாரு? நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அதை சரி பண்றதற்கு. ஆனா நம்ம பாருங்க, அதே இடத்துல மாட்டிக்கொண்டு, அந்த கோபத்துல மாட்டிக்கொண்டு, சில வார்த்தைகளை பேசி அதிலே மாட்டிக்கொண்டு அந்த சுத்திகரிப்பை நம்மளே தடுத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 13வது வசனத்துல அவர் ஊழியக்காரரை அனுப்பி ஸ்தானம் பண்ணு சுத்தமாவீர். அகைன் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. யாருக்கு? நாகமானுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. இதுதானே உன்னை பண்ண சொல்றாங்க, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாட்டி என்ன பண்றாங்க? நாகமான் யோர்தானுக்கு போய் 7 முறை அவர்
எழுந்து வரும் பொழுது அவருடைய குஷ்டரோகம் நீங்கினது. அப்போ அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை. 15வது வசனத்துல சொல்றாரு, இந்த மாதிரி கர்த்தர் நமக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்துருப்பாங்க, தேவன் நமக்கு எத்தனை பேர்கிட்ட இருந்து வசனத்தை அனுப்பி நம்மளை சுத்திகரிக்கிறதற்காக அனுதினமும் இந்த ஆன்லைன் மீட்டிங்ல வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களே. ஆனா நம்மளுடைய இருதயம், அந்த கடினமான இருதயம் என்ன பண்ணுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மனால, நம்மளுடைய ஜென்ம சுபாவங்களினால நம்மளால சுத்திகரிக்கப்பட முடியல. இன்றைக்கு நம்ம செபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அந்த சுத்திகரிப்பு நாட்கள்ல அப்பா நாகமான் பண்ண அந்த தப்ப நாங்க பண்ணிடக்கூடாது ராஜா. அந்த சுத்திகரிப்புக்கு ஏதுவான காரியம் இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது தகப்பனே. எங்களுடைய இருதயத்தில் அப்பா, எங்களுடைய குணத்துல எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைத்து 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 இன்னும் மறைத்து கொண்டே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பு கிடைக்க மாட்டேங்குதே. எங்களுக்கு அடுத்த மூவிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்களால எடுக்க முடியலையே. இந்த சுத்திகரிப்பு அப்பா இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, இது டிலே ஆகாம இந்த வாரத்துல ஒவ்வொரு நாள் நாங்க ஜெபிக்கும் பொழுதும் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுங்கப்பா. அப்பா, நாங்க பேசுற பேச்சுல ஒரு சுத்திகரிப்பு இருப்பதாக அப்பா. மேட்டிமையான கண்கள் எங்களிடத்துல இருக்கக்கூடாது. அந்த நாகமானுக்கு இருந்த பெரிய பெருமை, தான் ஒரு படைத்தலைவன் என்கிற பெருமை எங்களிடத்துல அப்பா, நான் அழகாக இருக்கிறேன் அப்பா, என்னிடத்துல பணம் இருக்குது, எனக்கு ஆள்பலம் இருக்குது அப்படிங்கிற பெருமை எங்களிடத்தில் இருந்தால் இன்றைக்கு அதை எடுத்து போடுங்கப்பா. எடுத்து போட்டு எங்களை சுத்திகரிப்பீராக அப்பா. இந்த காரியங்களை, இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை நம்பி 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 நாங்க சுத்திகரிப்பை விட்டு அப்பா மடிந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சுத்திகரிப்பை நீங்க கட்டளையிடுவீராக அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு புது பலனை நீங்க கொடுப்பீராக தகப்பனே. அப்பா, அந்த நாகமான போல டிலே பண்ணிராம அப்பா, ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் அப்பா எங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அனுதினமும் அந்த சுத்திகரிப்பை நாங்க உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதற்கு எங்களுக்கு பெரிய கிருபைகளை தாருங்கப்பா. அப்பா, பெருமை உள்ளவனுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர் என்று வசனத்துல நாங்க வாசிக்கிறோமே. எங்களிடத்துல ஒரு தாழ்மையை நீங்க கொடுங்கப்பா. எல்லா இடத்துலயும் ஒரு ஹம்பிள்னஸ் எங்களிடத்துல காணப்படட்டும் அப்பா. இயேசு எப்படி தாழ்மையா இருந்தாரோ அதே போல ஒரு தாழ்மையான உணர்வு, தாழ்மையான குணத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. அனுதினமும் நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்பா நாங்க அடுத்தடுத்த சுத்திகரிக்கப்பட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க போறதற்கு எங்களுக்கு கிருபையால நீங்க நிரப்புங்கப்பா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்மை உள்ளவர் கிருபை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம், இருதயத்தை சுத்திகரிப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி அனுதினமும் நம்ம எப்படி நம்மளை கழுவி கொள்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உலகத்துக்கு ஏதுவான காரியத்தில் நம்ம இவ்வளோ இவ்வளோ சுத்திகரிப்பு பண்ணிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் நம்மளோட ஆவி, நம்மளோட ஆத்துமா, நம்மளோட இருதயத்தை கடைசியாக என்னைக்கு நம்ம சுத்திகரிச்சிருப்போம் சொல்லுங்களேன். கடைசியாக கர்த்தரிடத்துல இந்த வாரத்தை விடுங்க. போன மாசத்துல என்னைக்காவது அப்பா என்னுடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க, என்னுடைய குடும்பத்தினருடைய இருதயத்தை நீங்க சுத்திகரிங்க அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? இன்றைக்கு நம்ம அதை கேட்க போறோம். இருதயத்திலிருந்து கர்த்தர் ஜீவ ஊற்றை பிறப்பிக்கிறார். அந்த ஜீவ ஊற்று எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருந்தாதான் அதுல இருந்து வருகிற காரியங்கள் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். இன்றைக்கு சில வசனங்களை வாசித்து நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 2வது வசனம். இதுல வேத பாதகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறீர்களே அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயர் என்ன பண்றாங்க கேட்குறாங்க. இவங்க கை கழுவாம சாப்பிட்றாங்களே, தீட்டுப்படுத்தி விட்டுறார்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளும் இந்த பரிசேயரை போல அநேக நேரத்துல பிஹேவ் பண்ணுவோம்
பண்ணுவோம். எப்படின்னா சண்டேனா சர்ச்சுக்கு போயிடணும், அந்த 2 hours நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும். மற்ற நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய தனித்திருக்கிற அனுபவம், கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், ஆவியானவரோடு நடக்கிற அந்த அனுபவம், வாக்கிங் இன் த ஸ்பிரிட், அதெல்லாம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னலாக இதுதான் நான் செய்யணும், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஏதுவாக ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்பாங்க. அதே போல் இந்த பரிசேயர் பாருங்க, முன்னோர்களின் பாரம்பரியம் இது கிடையாதே, கை கழுவாம எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் 8வது வசனத்துல, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் இப்படிதான் இருக்கிறோம். நம்மள உதட்டில் கர்த்தரை ஏசப்பா ஐ லவ் யூ, ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே என்று சர்ச்சில் போய் கரகோஷம் எழுப்புறது வேற. ஆனால் தனிமையில் நம்மளுடைய இருதயம் யாருடன் இருக்கிறது, நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள், அந்த ஓட்டங்கள் எதை பற்றி குறித்து இருக்கிறது? உலகத்தை குறித்து இருக்கிறதா, பணத்தை குறித்து இருக்கிறதா, வேலையை குறித்து இருக்கிறதா, குடும்பத்தை குறித்து இருக்கிறதா? அப்போ நம்மளும் எப்படிதான், பரிசேயர் கூட்டம் தான். அந்த பரிசேயர் கூட்டம் என்ன பண்ணும், உதட்டுனால கனம் பண்ணும், ஆனா இருதயமும் தூரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, 11வது வசனத்துல, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்ம வாயில போடுறது பெரிய தீட்டு கிடையாது. அந்த பரிசேயர் கேட்டாங்க, கை கழுவாம சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு ஏசப்பா பதில் சொல்றாரு, வாயில சாப்பிட்றது தீட்டு கிடையாது, வாயிலிருந்து வருகிறது. வாயிலிருந்து என்ன வரும், நம்மளுடைய வார்த்தைகள். வாயிலிருந்து என்ன பண்ணுவோம், கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், யாரையாவது திட்டும் பொழுது யூஸ் பண்றது, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க, புறப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்த கூடும். அப்ப இன்றைக்கு நம்ம கர்த்தரிடத்துல கேட்க போறோம், அப்பா என்னுடைய வாய்க்கு ஒரு பூட்டை, வாய்க்கு ஒரு கடிவாளத்தை நீங்க போடுங்க. வாயிலிருந்து வருகிறது நம்மளை தீட்டுப்படுத்த முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு வார்த்தை கோவமா சொன்னா போதும், அதை ஏத்துக்க முடியாது. 18வது வசனத்துல பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம். உங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு இருந்தால், உங்களுடைய இருதயம் கசப்பாக இருந்தால், உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்காமலே நீங்க ஒவ்வொரு நாளும் போய்கொண்டு இருந்தீங்கன்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது அடுத்தடுத்த நாள் கூடும், கோபங்கள் கூடும், பிரச்சனைகள் கூடும். அப்ப அந்த இருதயத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எங்கிருந்து அது வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அநேக நேரத்துல இந்த கோவத்துல பேசுற வார்த்தையெல்லாம் கோவம் முடிஞ்ச உடனே எல்லாரும் உட்காரும் பொழுது சொல்லுவாங்க, நான் சும்மா சொன்னேன், தெரியாம சொல்லிட்டேன், எனக்கே தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். உங்க இருதயத்துல இல்லை அப்படின்னா உங்க வாய் பேசாது. உங்களுடைய இருதயத்துல அது இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அது வாய் வழியா வெளியே வரும். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை சுத்தமாக நம்ம வைக்கணும், இருதயத்தை அனுதினமும் நம்ம கழுவணும். இருதயத்தின் வாஞ்சை, இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த இருதயம் எப்படி இருக்குதுன்றத கர்த்தர் அறிந்திருக்கிறார். பைபிள்ல சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, உங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ எவ்வளோ மைன்யூட்டா காட் உங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாருங்களேன். உங்களோட உட்காருதல், நீங்க இன்னைக்கு எத்தனை வாட்டி உட்கார்ந்தீங்க, எத்தனை வாட்டி எந்திரிச்சிங்க அப்படின்றத கர்த்தருக்கு தெரியுமா? அப்போ அவர் நம்ம மேல எவ்வளோ பிரியமா இருக்கிறாரு பாருங்களேன். நான் எத்தனை வாட்டி உட்கார்ந்தேன் அப்படின்னு என்னுடைய தேவனுக்கு தெரியும். அப்படின்னா நம்மளோட இருதயம் கர்த்தரை இன்னைக்கு எத்தனை வாட்டி யோசிச்சு பார்த்துச்சு, தேவனுடைய மகிமை எத்தனை வாட்டி இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்க, எத்தனை வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தை கடிவாளம் போடணும். இருதயத்துல வர்ற இச்சைகள், இருதயத்துல வர்ற பாவங்களை அந்த வசனத்தை சொல்லி உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை முறியடித்து விட வேண்டும். நீதிமொழிகள் 14:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு கோபம் வருது
வருதுன்னு, நமக்கு ஒரு 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 யாரையாவது பத்தி தப்பான எண்ணங்கள் வருது அப்படின்னா நமக்கு தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். வசனங்களை தெரிஞ்ச நான் என்ன பண்ணணும்? வாய் அடக்கி வைக்கணும், பேசக்கூடாது அந்த இடத்துல. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தையை சொல்லிடணும், ஏதாவது நான் அந்த இடத்துல பேசிடணும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட்டுறோம். அந்த வாயிலிருந்து புறப்படுகிறது உங்களை தீட்டுப்படுத்த கூடும். குடும்பத்துல நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களை தீட்டுப்படுத்த கூடும். இன்றைக்கு அதை நாம் சுத்திகரித்து அந்த வாயை, அந்த இருதயத்தை சுத்திகரித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அந்த ஜெப வேலையில அப்பா இருதயத்தின் சுத்திகரிப்பை நீங்க எங்களுக்கு கட்டளை இடுவீராக தகப்பனே. எங்களுடைய இருதயம் அப்பா பாவங்கள் நிறைந்த அப்பா, தேவையில்லாத எண்ணங்கள் நிறைந்த, தேவையில்லாத ஓட்டங்கள் நிறைந்த இருதயமா இருக்குது ராஜா. அந்த இருதயத்தை அப்பா நீர் சுத்திகரிக்க அப்பா, அந்த இருதயத்தை அப்பா புதுப்பிக்க இன்றைக்கு நீர் வசனத்தை அனுப்புங்கப்பா. எங்களுடைய வசனம் அப்பா, உம்முடைய வசனத்தினால நான் குணமாகணும் அப்பா. என்னுடைய இருதயம் அழுக்கா இருந்துச்சுன்னா அப்பா, அதுல இருந்து ஒரு ஜீவ ஊற்று பிறப்பதற்கு வழியே இல்லையே. என்னுடைய குடும்பத்துல அப்பா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தால், பார்வோனோட இருதயத்தை போல கடினப்பட்டிருந்தால் அப்பா, உமக்கு லேசான காரியம். அந்த இருதயத்தை நீர் இன்றைக்கு சுத்திகரிப்பீராக அப்பா. அந்த பரிசேயர் கூட்டத்தை போல, அந்த பரிசேயர் கூட்டத்தை போல நாங்கள் நடிக்க கூடாதப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு நடிக்க கூடாது ராஜா. எங்களுடைய இருதயமும் எங்களுடைய சிந்தனையும் அப்பா, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நோக்கி இருக்கணும் அப்பா. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கணும். எங்களுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கணும் தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட கிருபைய எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் நீங்க கட்டளை இடுங்கப்பா. தெய்வீக பாதுகாப்பை கொடுங்கப்பா. அந்த இருதயத்துல இருந்து வருகிற அழுக்கான எண்ணங்களை கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால அப்பா நீர் கழுவி அருளும் அப்பா. விலைக்கிரயம் கொடுத்த ரத்தம் அப்பா. அப்பா, அந்த ரத்தத்தை எங்களை வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மேலும் நாங்க தெளித்து தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இருதயத்துல வருகிற பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்களை அப்பா வருகிறதற்கு முன்னாடியே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள்னால அந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, பாவங்கள்னால மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, வர முடியல, என்னால சுத்திகரிக்கப்பட்டாலும் அந்த மனம் திரும்புதல் எனக்கு இருந்தாலும் அதோட கனிகளை என்னால கொடுக்க முடியலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு முழுமையான சுத்திகரிப்பை இன்றைக்கு நீங்க கட்டளை இடுங்க அப்பா. பரிபூர்ண அந்த சுத்திகரிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுங்கப்பா. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அந்த பிள்ளைங்க கொடுக்கிறதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. அப்பா, இன்றைக்குள்ள எல்லா காரியத்தையும் உங்களிடத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.